இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தா இது ஒரு டிச்சு தான். எங்கள் வெள்ளச்சியோட பார்வையிலிருந்து பார்த்தா இந்த இடம் தான் உலகத்திலே ரொம்ப சேஃபான ஒரு இடம். தான் குட்டி அந்த இடத்துல இருந்தால் தான் சேஃபாக இருக்கும், பாதுகாப்பாக வச்சு வளர்த்த முடியும்னு சொல்லி அந்த இடத்துல தான் அந்த 6 குட்டியும் போட்டு அதில் ஒரு மேல் டாகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீதி எல்லா டாகுமே ஃபீமேல் சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுலேயும் ஒரு நாய்க்குட்டியை வண்டி விட்டு ஏற்றிட்டாங்க. வெள்ளச்சி அந்த குட்டியூண்டு இக்கட்டான ஒரு சந்து இருக்குது பாருங்க, அந்த சந்துக்குள்ளே தான் இந்த 6 குட்டியும் பெற்று வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்து எங்ககிட்ட விட்டுட்டா. அவளுக்கு தெரியுது யாருக்கிட்ட கொடுத்தா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி எல்லா குட்டிங்களையும் கொண்டு வந்து எங்ககிட்ட பழக வச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தால் சாப்பாடு தருவாங்கன்னு அந்த குட்டிங்களும் எங்களை நம்பி வருது. டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்பெல்லாம் நாங்கள் கதவை திறக்கிறோமோ வீட்டுக்கு வெளியே வந்துடும். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, தாயை விட ஒரு பெரிய சக்தி எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஃபீமேல் டாகுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு மட்டும் இது மேல் டாகாக இருந்தால் ஒரு நாய் கூட எங்கள் வீட்டு தெருவில் ஒரு நாய்க்குட்டி கூட இருந்திருக்காரு. தெரிஞ்ச சர்க்கிளில் நாய்க்குட்டி போட்டால் சொல்லுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன், நாய்க்குட்டி இருக்குது அப்படின்னு. ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்க ஃபீமேல்னு மென்ஷன் பண்ணதும் வேணான்ட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள், ஃபீமேல் டாக் வளர்த்துறது என்ன அவ்வளோ கஷ்டமா? ஏன் வளர்த்த முடியாதா நம்மளால்? ஃபைனலாக நானே முடிவு பண்ணிட்டேன், இந்த 4 குட்டியுமே நாம்ளே வளர்த்திக்கலாம், நாம்ளே சாப்பாடு போட்டு பராமரிச்சுக்கலாம்.